கண்ணு அழுதாச்சா? அட கடவுளே, இவளையே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கிளப்பி வச்சிருக்கேன். மாமியா கௌரி கண்ணீரை வடிச்சுக்கிட்டு நிக்காவோ. பாத்தீங்களா எங்க மாமியார? என்னமோ மவளை இன்னைக்குதான் புதுசா கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்க மாதிரி தான் கதறிட்டு கிடக்காவோ. இதெல்லாம் சரிப்பட்டு வராது சின்ன பொண்ணு. டக்குன்னு அலேக்கா தூக்கி வண்டியில ஏத்தி விட, இல்லன்னு வச்சுக்க இங்கேயே டேர போட்டுருவா. ஆமாக்கா, நீங்க சொல்லுதான் சரி. இவளை அப்படியே அலேக்கா தூக்கி வண்டியில போட்டு மாமியார் வீட்டுல கொண்டு இறக்கிற வேண்டியதான். என் சம்மந்திக்காரிக்கு சாப்பிடறத பத்தி ஒண்ணுமே தெரியாதுல்ல, மாமியாரி சொல்லி கொடுக்காவோ. இவங்க வாரன்னு தெரிஞ்ச உடனே இவன் மாப்பிளங்க அரிசி மூட்டையை அடுக்கில வச்சிருப்பாரு. எம்மா, நீ உன் உடம்ப நல்லபடியா பாத்துக்கமா. நான் இல்லையேன்னு வருத்தத்துல சாப்பிடாமலாம் இருந்துறாத. சரி மக்கா, நான் என்ன நல்லபடியா பாத்துக்கிறேன். நீ உன் மாமியா வீட்ல நல்லபடியா இருறேனே. ஏய் அப்பா, என்ன அட்வைஸ்? ஏ சின்ன பொண்ணு, வண்டி வாசல்ல வந்து நின்னு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. அதுக்கு நான் என்னங்க பண்ண? ஏ தங்கச்சியே வர சொல்லு சின்ன பொண்ணு, நேரம் ஆகுதுல, அப்புறம் வெயிட்டிங் சார்ஜ் வர எக்ஸ்ட்ராவா கேட்பான். ஏன் உமருக்கு வாய் இருக்குல்ல, உம தங்கச்சியை கூப்பிட வேண்டியதுதானே? என்கிட்ட சும்மா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீரு. சப்பா தெரியாம சொல்லிட்டம்மா. பாத்தேலக்கா, அங்க அம்மையும் அவளும் அழுதுகிட்டு நிக்க ஒண்ணு, எங்க வீட்டுக்காரரு என்கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. வண்டி வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுதான். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? தங்கச்சியை பொட்டி படுக்கையோட கையோட எடுத்துட்டு போக வேண்டியதுதானே? சரி சின்ன பொண்ணு, கோவப்படாம இரு. அவர் ஏதோ சத்தம் போட்டாருன்னு நீ கொஞ்சம் அமைதியா இரு. அப்புறம் தேவையில்லாம உங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை வந்துற போகுது. ஆமாக்கா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இவ வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எங்க 2 பேருக்கும் சண்டை வந்துரும் போலுக்க. அதுக்கு தான் சொல்லுதேன், அவர் என்ன சொன்னாலும் கொஞ்சம் பொறுமையா அமைதியா இரு. முதல்ல அவ வீட்டை விட்டு கிளம்பட்டும், அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பேசிக்கிடலாம். சரிக்கா. மேனகா, வண்டி வெளியே வெயிட் பண்ணுது, நேரம் ஆகுது, வா கிளம்பலாம். சரி மைனி. மக்கா, அம்மா வாங்கி தந்த பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா மக்கா? ஆமாமா, நீ வாங்கி தந்த அச்சி முறுக்கு, அதிரசம், சீடை, எள்ளுருண்டை எல்லாத்தையும் பையோட எடுத்து வச்சிட்டம்மா. மைனி, நீங்க எனக்கு வாங்கி தந்த Dress எல்லாத்தையும் வண்டில வச்சிட்டீங்களா? ஆமா மேனகா, பையோட வச்சுட்டேன், ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்ப நீ மட்டும்தான் கிளம்பணும், வா போவோம். சின்ன பொண்ணு, நான் வண்டி கிட்ட போய் நிக்கேன். சீக்கிரமா என் தங்கச்சியை வர சொல்லு. என்ன? சரிங்க, நீங்க வெளியே போய் நில்லுங்க. சரி, சீக்கிரமா வர சொல்லு. ரொம்ப நேரம் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சரிங்க, நீங்க கிளம்புங்க, நான் அவளை கூட்டிட்டு வரேன். எப்பா நம்ம எல்லாம் 2 நிமிஷத்துல கிளம்பிருந்தோம். ஆனா இவங்க எல்லாம் கிளம்புறதுக்கு முன்னாடி விடிஞ்சிரும். ஏம்மா, கொஞ்சம் கிட்ட வாயா. ஏமாக்கா, ஏம்மா சொல்லத கேளு, கொஞ்சம் கிட்ட வா. என்னமாக்கா, என்னன்னு சொல்லு. முதல்ல அழாம இருமா, என்னன்னு சொல்லிட்டி. ஏம்மா, நம்ம வீட்ல பளபளன்னு பித்தளை குடம், அப்புறம் பித்தளை தாம்பாளம், அப்புறம் 2-3 பித்தளை பாத்திரம் எல்லாம் இருந்துச்சுலாமா, அதையெல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டியா? ஏடி, அதெல்லாம் உன் மைனி கறிக்குள்ள பாத்திரம்லடி, அவங்க அம்மா அவளுக்காக கொடுத்தது. அவ அந்த வீட்டை காலி பண்ணிட்டு பக்கத்து வீட்டுக்கு போனால, அப்பவே எல்லா பாத்திரத்தையும் எடுத்துட்டு போயிட்டாடி. என்னமா சொல்லுதா? மைனி எல்லா பாத்திரத்தையும் எடுத்துட்டு போயிட்டாவளா? ஆமாடி, பின்ன அவக்குள்ள பாத்திரத்தை அவ எடுத்துட்டு போகாம இங்கேயே வச்சுட்டு போவா. மைனிக்குள்ள பித்தளை குடம், பித்தளை பாத்திரம் எல்லாம் நல்ல பளபளன்னு தங்கம் கணக்க மின்னிக்கிட்டுலாம இருந்துச்சு. அதை எங்க மாமியார் வீட்டுக்கு போகும்போது எடுத்துட்டு போலாம்னு எல்லாம் இருந்தேன். அடி பாவி, மாமியார் வீட்டுக்கு கிளம்பும் போது உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? என்னாச்சு சின்ன பொண்ணு? ஏக்கா, என் சம்மந்திக்காரி எங்குள்ள பித்தளை பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போலாம்னு இருந்தாலாம்க்கா. எவ்வளவு திமிரு இருக்கு இவளுக்கு. ஆமா, அப்படியே பித்தளை பாத்திரம் எல்லாத்தையும் மாமியார் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அங்க எல்லாத்துக்கும் சோத்த பொங்கி குழம்பு வச்சு தட்டிர போறாளாக்கும். இவளுக்கு எவ்வளவு திமிரு பத்தியலக்கா. கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் போதே எல்லா பாத்திரமும் அவளுக்குன்னு வாங்கி கொடுத்துருக்கு. ஆனாலும் அவ எங்குள்ள பாத்திரத்துல தான் கண்ணு வச்சுக்கிட்டு இருந்திருக்கா. ஆமா, அவ கண்ணையும் வப்ப காலையும் வப்ப. நல்ல வேலைக்கா, நாங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போதே எங்குள்ள பாத்திரம் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு போயிட்டேன். இல்லன்னு வச்சுக்கிடுங்க, அவ்வளவுதான். என்ன பண்ணிருப்ப? இங்க இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அங்க வரிசையா அடுக்கி வச்சிருப்ப. சரியான திமிரு பிடிச்சவா. மேனகா, ஒண்ணு கவலைப்படாதம்மா. மைனி, உனக்கான தேவையான எல்லா பொருளையும் இங்க இருந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. உங்க அம்மாவோட பாத்திரம், பண்டா, அண்டா, குண்டா எல்லாத்தையும் சாக்குல கட்டி சாக்கு மூட்டையை ஏத்தியாச்சு வண்டியில. என்ன மைனி சொல்லுதியா? ஆமா, உங்க அம்மா வச்சிருந்த பித்தளை பாத்திரம் எல்லாம் உனக்கு பிடிக்கும்ல, அதான் எல்லாத்தையும் அடுக்கியாச்சு. என்ன சின்ன பொண்ணு, உங்க மாமியாருக்குள்ள பாத்திரம் எல்லாத்தையும் நீ அவகிட்டே கொடுத்துட்டீனா உனக்கு எதுவும் வேண்டாமா? ஏக்கா, எங்க வீட்ல இருந்து எனக்கு தந்த பாத்திரமே எனக்கு போதும்க்கா. உங்க அம்மாக்குள்ள பாத்திரம் எல்லாம் அங்க கிடந்ததுன்னு வச்சுக்கிடுங்க, நாளைக்கே வந்துருவா. எங்க அம்மாக்குள்ள பாத்திரம் எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு மாமியார் வீட்டுல இருந்து கிளம்பி வரதுக்கு இங்க ரெடியா இருப்பாக்கா. ஆமா, அதுவும் சரிதான். மாமியார் வீட்டுல இருந்து இங்க எதுக்குடா வரலாம்னு இவ காரணத்தை வேற தேடிக்கிட்டு இருப்பாள. அதுக்குதான்க்கா வீட்டையே தொடச்சு புறக்கி எல்லாத்தையும் சாக்கு மூட்டையில கட்டி வண்டியில ஏத்தி வச்சாச்சு. அடி பாவி, எல்லா பாத்திரத்தையும் புறக்கி எடுத்து சாக்குல கட்டி அடுக்கி வச்சிட்டாளா? அப்ப எனக்குன்னு காபி குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளராவது விட்டு வச்சிருக்காளா என்னவோ? சரி சரி, சீக்கிரம் கிளம்புவோம். அப்புறம் உங்க அண்ணன் வேற யாசு வேற நேரம் ஆயிட்டுனா. சரி மைனி, கிளம்புவோம். எப்படி மக்கா, நான் உன்னை விட்டுட்டு இருக்க போறேன். இம்மா அழாதம்மா, நான் என்ன அமெரிக்காவிலே இருக்கேன், இங்க பக்கத்து ஊர்ல தானே இருக்கேன். உன்னை பார்க்கணும்னு எனக்கு தோணுன உடனே நாங்க கிளம்பி வந்துருவோம்ல. அடி பாவி, இன்னும் இங்க இருந்து மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போகவே இல்ல, அதுக்குள்ள அங்க இருந்து இங்க திரும்பி வரத பத்தி பேசிக்கிட்டு இருக்க.
உன் சம்மந்திக்காரி கூட பேக் பண்ணி உங்க மாமியாரையும் அனுப்பி வச்சிரு. நீங்க வேறக்கா பேசாம இருங்க. எங்க மாமியாரை மட்டும் என் சம்மந்திகாரி கூட அனுப்புனேன்னு வச்சுக்கிடுங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு போன மாதிரி இருக்கும், நாளைக்கு காலையிலேயே 2 பேரும் இங்க வந்து நிப்பாவோ. எனக்கு என் வீட்டுக்கு போகணும்னு என் மாமியார் சொல்லுவாவோ, எங்க அம்மா கூடவே நான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு என் சம்மந்தியும் கூடவே கிளம்பி வந்துருவா. இதெல்லாம் தேவையாக்கா? நானே எவ்வளவு கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கின மாதிரில மாமியார் வீட்டுக்கு இவ்வளவு அனுப்பி வைக்கேன். நீங்க என்னடானா எங்க மாமியாரையும் கூட சேர்த்து அனுப்பி வைன்னு சொல்லிக்கிட்டு இருக்குதியோ. என்ன சின்ன பொண்ணு, உங்க வீட்டுல கால் வைக்க இடமெல்லாம் ஒரே கண்ணி வெடியெல்லாம் இருக்கு. மாமியார் இங்கே இருக்கட்டும்னு சொன்னாலும் குத்தம், மாமியார் அவ கூட அனுப்பி வைன்னு சொன்னாலும் ஒரே குத்தமாலாம் இருக்கு. வேற என்னக்கா செய்ய? எங்க வீட்டு நிலைமை எனக்கு தானே தெரியும். சரி சரி, உன் சம்மந்திக்காரிய வெளியே கூட்டிட்டு போ, நேராவது இல்ல. மீனகா வா போவோம். சரி மைனி. மைனி, இந்த Dress மட்டும் மாத்திட்டு வரேன், வெயில்ல போறோம் பத்தியல ரொம்ப கசகசான்னு இருக்கும். சரி சரி, சீக்கிரமா மாத்திட்டு வா. அப்புறம் உங்க அண்ணன் நேராயிட்டுனா என்னதான் போட்டு ஏசிட்டு இருப்பாரு. சரி மைனி, நான் 2 நிமிஷத்துல வந்துருவேன். சரி சீக்கிரமா வந்துரு. என்ன இன்னும் நேரமாகுமா? இல்ல தம்பி இப்ப வந்துருவாங்க. அதுக்கு இல்லனே நேரமாகும்னு சொல்லியிருந்தேன்னா நான் வேற ஏதாவது சவாரி முடிச்சுக்கிட்டு வந்திருப்போம்ல, அதனாலதான் அப்படி கேட்ட மாத்துருங்க. இல்ல தம்பி, எல்லாரும் ரெடி ஆயிட்டாவோ, இப்ப வந்துருவாவோ. அதான் லக்கேஜ் எல்லாம் வண்டியில ஏத்தியாச்சுல, இப்ப வந்த உடனே கிளம்பிட வேண்டியதுதான். சரிங்கண்ணே, 5 நிமிஷத்துல வந்துருவேன், 2 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொல்லிட்டு இருந்தாவோ. இன்னும் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே ஆள் வந்த பாடு இல்ல. சின்ன பொண்ணே, ஏன் சின்ன பொண்ணே? எங்க வந்துட்டோங்க, எதுக்குங்க இப்படி சத்தம் போட்டு எடுக்கீங்க? நான் வீட்டுக்குள்ள இருந்து வரும்போது சொல்லிக்கிட்டே தானே வந்தேன், வண்டிக்காரன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டான்னு. 5 நிமிஷத்துல வந்துருவேன், 10 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொல்லிக்கிட்டு இப்ப 1/4 நேரம் ஆக்கிட்டியோ. என்ன, நான் Dress மாத்திட்டு வர்றதுக்கு தானே நேராயிட்டே, கோவப்படாத. சரி சரி, வண்டியில ஏறு, கிளம்புவோம். என்ன, எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டேலானே? அதான் சொன்னோம்ல மீனகா, உங்க அம்மாவை தவிர வீட்டுல இருந்து எல்லா பொருளையும் வலிச்சு தொடச்சி எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு. வேணும்னா பாரு, வண்டிலேயே 2-3 மூட்டை கிடக்குது. சரி மைனி. சரி சரி, நல்ல நேரம் ஆரம்பிக்க போதே கிளம்பலாம். சின்ன பொண்ணு பரவாயில்லையா, சம்மந்திகாரி மேல கோவம் இருந்தாலும் நல்ல நேரத்துல அவ மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு நல்ல நேரமெல்லாம் பார்த்து வச்சிருக்கிய. ஏக்கா நீங்க வேற, அவ எப்ப இங்க வீட்டுல இருந்து கிளம்புதாளோ அப்பத்துல இருந்தா எனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது. அத தங்க சொன்னேன். ஐயோ ஐயோ மக்கா, நம்ம 2 பேரும் முன்னாடி ஏறிடுவோமா? இதே என்னத்தையும் சொல்லுதியா? ஆமா மர்மோளா, நானும் என் மவள முன்னாடி சீட்ல உட்கார்ந்துக்கிட்டோம். என்னது, நீங்க 2 பேரும் முன்னாடி சீட்ல உட்கார போறீடா? ஆமா மர்மோளா, என் மவள கொண்டு விடுறதுக்கு நானும் வரம்ல, அதான் நானும் என் மவளும் முன்னாடி சீட்ல உட்கார்ந்துக்கிட்டோம்னு சொன்ன மத்துக்க. சின்ன பொண்ணு, வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு ஒவ்வொரு சோதனையால வந்துகிட்டு இருக்கு. ஆமாக்கா, சோதனைய எப்படியும் இந்த சின்ன பொண்ணு சாதனையா மாத்திருவாள்ல. என்ன சொல்லுதா சின்ன பொண்ணு? இது இந்த வயசான காலத்துல வெயில்ல எதுக்குதே அலையுதிய? அதான் அண்ணே மைனின்னு நாங்க 2 பேர் இருக்கோம்ல, அப்பா அம்மா ஸ்தானத்துல நாங்க 2 பேர் இருக்கும்போது நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்கதே. என்ன மர்மோளா சொல்லியா? ஆமாதே, இந்த வெயில்ல நீங்க அங்க இங்கே ஒண்ணு அலைஞ்சிட்டு கிடக்காண்டா. ஏக்கா எங்க அத்தை கிட்ட கொஞ்சம் புரியும்படியா நீங்களாவது சொல்லுங்களாக்கா. ஆமா, மருமவன் அவ என்னத்துக்கு வீட்ல இருக்கா, அதான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவ செய்தாள்ல. சம்மந்திகாரியா மாமியார் வீட்ல பத்திரமா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்க மருமகளோடது. நீங்க என்னத்துக்கு வெயில்ல அலைஞ்சிட்டு இருக்குதிய? நீங்க மாமியாராட்ட நல்ல கம்பீரமா வீட்ல இருங்க, எல்லா வேலையும் அவளே பாத்துக்கிடுவா. அதுக்குள்ள மரகதம், மாமியார் வீடு வரைக்கும் நானும் என் மவளை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்தோம்னா எனக்கும் மனசுக்கு கொஞ்சம் சமாதானமா இருக்கும்ல, அதுக்குதான் வாரேன்னு சொன்ன மத்துக்க. உங்களுக்கு இப்படியாப்பட்ட மருமவ இருக்கும்போது நீங்க என்னத்துக்கு அங்கேயும் இங்கேயும் அலையணும்? ஏற்கனவே மொட்டை வெயில் மண்டைய பொழந்து எடுக்கு, இந்த வெயில்ல போயிட்டு வந்தேன்னு வச்சுக்கிடுங்க, அவ்வளவுதான். உங்க மகளை மாமியார் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு உங்க மகன் அப்படியே நேரா ஆபீஸ்க்கு கிளம்பி போயிருவாராம். உங்க மருமவ அங்க இருந்து பஸ்ல தான் வருவாளாம். வீணா என்னத்துக்கு நீங்க வெயில்ல போட்டு அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சிட்டு கிடக்குதிய? அதான் மகனும் மருமவளும் பொறுப்பா போறவள்ள போயிட்டு வரட்டும். என் மவ மாமியார் வீட்டுக்கு போறத நினைச்சு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மரகதா. அட நீங்க வேற, நீங்களே இப்படி சங்கடப்பட்டு அழுதுகிட்டு இருந்தேன்னா அப்புறம் உங்க மவளும் சங்கடப்பட தானே செய்வா. அவளை சந்தோஷமா மாமியார் வீட்டுக்கு வழி அனுப்பி வைங்க. சொல்லதை கேளுங்க பரிமள பாட்டி, அழாம இருங்க. உங்க மவளை சந்தோஷமா நல்ல சிரிச்ச முகத்தோட வழி அனுப்பி வைங்க. சரி மரகதா. மக்களே, மரகதன் சொல்லதும் சரிதான். இந்த வெயில்ல அம்மைக்கு அங்கேயும் இங்கேயும் அலைய முடியாது பத்தியா, அதனால உங்க அண்ணனும் உன் மைனிகாரியும் உன்னை உங்க மாமியார் வீட்டுல கொண்டு வந்து விடுவாவோ. சரியா மக்கா? சரிம்மா. மரகதக்கா சொன்ன உடனே எல்லாம் சரியா தான் இருக்கும். ஏம்மா, அப்ப நான் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னா? சரி மக்கா, பார்த்து எடுத்து போயிட்டு வாங்க. உடம்ப பாத்துக்க, நல்ல வேலைக்கு நல்லா சாப்பிடு என்னம்மா. சரிம்மா. தினமும் காலையில எந்திரிச்ச உடனே அம்மைக்கு போன் பண்ணிடுறேன்னு. சரிம்மா. சரியான ஆட்கள் தான். எங்க அம்மா எனக்கு ஒரு நேரம் போன் பண்ணாலே என்னமோ மவகிட்ட சொல்லி கொடுக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாவோ. இப்போ இவங்க மட்டும் மகளை காலையில எந்திரிச்ச உடனே எனக்கு போன் பண்ணிருன்னு சொல்லி அனுப்புதாவோ. அப்பா ஏன் மேனகா, இவ்வளவு நேரமா அம்மா கிட்ட பாடு பேசிக்கிட்டு தானே இருந்த, கிளம்பு நேராவது. சின்ன பொண்ணே, நான் முன்னாடி உட்காந்துக்கிடுவேன், நீயும் தங்கச்சியும் பின்னாடி உட்காந்துக்கிடுங்க. சரிங்க. இம்மா யாருங்க நின்னுகிட்டே இருக்காதிய, நேரமாயிட்டு. எம்மா, டாடா, பை பை, see you, goodbye.
எங்க வண்டி எடுக்க சொல்லுங்க, நேரமாவது. சரி சின்ன பொண்ணே. தம்பி வண்டி எடுப்பா. சரிண்ணே. சின்ன பொண்ணே டாடா. ஏக்கா போயிட்டு வரோம். சரி சின்ன பொண்ணே. மக்கா போயிட்டு வா டாடா. பர்மலா பாட்டி வீட்டுக்குள்ள போய் இருங்க, நானும் வீட்டுக்கு கிளம்புதேன். சரி மறக்காம போயிட்டு வா. எப்பாடா ஒரே அக்க போறதான் பாருக்கு இவள ஊருக்கு அனுப்பி வைக்கிறதுக்குள்ள. எனக்கு மட்டும் இப்படி ஒரு சம்மந்தியாரி இருந்திருந்தா அவ்வளவுதான், என்னைக்கே நான் தண்ணி குடுத்தனம் போயிருப்பேன். என்ன பரிமளா, அதிசயமா வீட்டு வாசல்ல உட்கார்ந்த மாதிரி இருக்கு. அடிக்க வெயிலுக்கு வீட்டுக்குள்ள இருந்து வெளியவே வர மாட்டியா? அம்மா முகம் என்ன வாடி போய் கிடக்கு. கலகலன்னு இருந்த வீடு இப்போ அடக்கமே இல்லாம இருக்கு. என்னாச்சு பரிமளா? பொண்ணு தாயி, என் மவ இப்பதான் மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போனா. அதான் என் வீடு அடக்கமே இல்லாம இருக்கு. ஒரே சங்கடமா இருக்கு பாத்துக்க. ஓஹோ அதான் சங்கதியா, அதான் இப்படி வாசல்ல உட்கார்ந்திருக்கியா? ஆமா இப்பதான் என் மவனும் மருமவளும் சேர்ந்து மாமியார் வீட்டுல போய் கொண்டு விடுறதுக்கு போயிருக்காவோ. பரவாயில்லையே, உன் மருமவ நினைச்ச காரியத்தை சாதிச்சுட்டாளா? என்ன சொல்லுத பொண்ணு தாயி? ஆமா, உன் மருமவ உன் மவளை எப்படியாவது மாமியார் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தறணும்னு இவ்வளவு நாளா நினைச்சுக்கிட்டே இருந்திருப்பா. அதான் இன்னைக்கு காரியத்தை சாதிச்சுட்டாள, அதத்தான் சொன்னேன். என் மருமவே 10 நாள் தான் டைம் கொடுத்திருந்தாரு பாத்துக்க. 10 நாளைக்குள்ள என் மவளை அங்க அனுப்பி வைக்கலனா அவருக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்னு அவன் மாமியார் வேற சொன்னாவ பாத்துக்க. அதனாலதான் என் மருமவ என் மவளை கொண்டு மாமியார் வீட்டுல விட போயிருக்கா. உன் மவ இங்க வீட்டுல இருக்குது உன் மருமவளுக்கு பிடிக்கல. உன் மவளும் நீயும் சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது அவளுக்கு பிடிக்காதுல்ல. ஆமா, நான் என் மவ கூட நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம்னா என் மருமவளுக்கு பிடிக்காதுல்ல, பொறாம பிடிச்சவ. ஏன் உன் மவளுக்கு அவன் மாமியார் வீட்டுக்கு போக வழியா தெரியாது? இதுக்கு முன்னாடி உன் மவ எத்தனை நேரம் உன் வீட்டுக்கு வந்திருப்பா? ஒரு வாரத்துல 2 நாளா 3 நாளா அவ பாட்டுக்கு வாரா, வந்து 10-15 நாள் இங்க தங்கி இருந்துகிட்டு அவ பாட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போறாள்ல. ஆமா, அப்ப அதே மாதிரி இப்பவும் அவளுக்கு கிளம்பி போக தெரியாதா? ஆமா, நீ சொல்றது சரிதானே பொண்ணு தாயி. இங்க பக்கத்துல இருக்கப்பட்ட மாமியார் வீட்டுக்கு என் மவளுக்கு பஸ் ஏறியே இல்ல ஆட்டோ ஏறியே போக தெரியாதா? அப்ப நான் சொன்னது சரிதானே. உன் மருமவதான் நல்ல திட்டம் போட்டு உன் மவள இங்க இருந்து எப்படியாவது கிளப்பி ஏறணும்னு மாமியார் வீட்டுல கொண்டு போய் விட போயிருக்கா. ஏன் இன்னும் 10 நாள் டைம் இருக்குல்ல, இன்னும் 2 நாள் கழிச்சு போனா என்னவா? அப்படின்னா இது எல்லாம் என் மருமவ வேலை தானே? ஆமா, உன் மவள அங்க இருந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாதானே அவ அங்க வீட்டை காலி பண்ணிட்டு இங்க வீட்டுக்குள்ள வர முடியும். உன் மருமவளை பத்தி எனக்கு தெரியாமலா இருக்கு. உன் மருமவளும் என் மருமவளும் நல்லா கூட்டு சேர்ந்து உட்கார்ந்து பாடி பேசிக்கிட்டு இருப்பாவுல்ல, நான் அதெல்லாம் கேட்கதானே செய்தேன். உன் மருமவ கிட்ட கொஞ்சம் பார்த்து பதனமா இருந்துக்க, இல்லன்னு வச்சுக்க சாணியை கரைச்சி உன் தலையில ஊத்திட்டு போயிருவா. பொண்ணு தாயி, என்ன யாருன்னு நினைச்ச? என்ன யாரும் ஏமாத்த முடியாது. என் மவள அவ மாமியார் வீட்டுல விட்டுக்கிட்டு இங்கதானே வருவா, அப்புறம் இருக்கு அவளுக்கு. உன் மருமவ கிட்ட கொஞ்சம் உசாரா இருந்துக்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரி பொண்ணு தாயி, எப்பாடா சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. சரி போவோம். என் மருமவ நல்லா சுட சுட மீன் குழம்பு வச்சிருப்பா, போய் சாப்பிடுவோம். வீட்டுக்கு வாட்டி இன்னைக்கு மாமியார மருமவளான்னு ஒரு கை பாத்துருவோம். எப்பாடா எப்படியோ சம்மந்திகாரிய மாமியார் வீடு வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்டோம். என்னமோ பெரிய சாதனை பண்ணின மாதிரி தான் இருக்கு. இதுல சந்தேகம் என்ன, சாதனை தான். அட இப்பதான் என்ன பத்தி பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள என்னடான்னா இவ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள போகாம வாசல்லே நின்னுகிட்டு நிக்கா. மேனகா, என்ன மைனி? என்னாச்சு? வீட்டுக்குள்ள போகாம இப்படி வாசல்லே நின்னுகிட்டு இருக்கா? மைனி அது வந்து இங்க பாரு மேனகா, வீட்டு கதவு அடைச்சிருக்குன்னு நினைக்காத, எல்லாரும் வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. வீட்டுல யாரும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு திரும்பவும் அவ நம்ம வீட்டுக்கே வந்துடப்படாத. மைனி நீங்க சொல்றது சரிதான், எல்லாரும் வீட்டுக்குள்ளதான் இருப்பாவோ. அப்புறம் என்ன, வீட்டுக்குள்ள போக வேண்டியதுனே, எதுக்கு இப்படி வாசல்லே நின்னுகிட்டு இருக்கா? மைனி நான் மாமியார் வீட்டுக்குலாம் வந்திருக்கேன், எடுத்த உடனே திடுதிப்புன்னு வீட்டுக்குள்ள போக முடியாதுல்ல. என்ன மேனகா, மாமியார் வீட்டுக்குள்ள போகிறதுக்கு உனக்கு அவ்வளவு பயமா? என்ன மைனி என்ன பார்த்து பயமானு கேக்குதியா? மாமியார் வீட்டுக்குள்ள போகும்போது எனக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பாவல்ல மைனி, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவளை எல்லாம் வீட்டுக்குள்ள சேர்க்கதே பெரிய விஷயம், இதுல இவளுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கணுமாம்ல. இங்க பாரு மேனகா, நீ ஒன்னும் மறு வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு வந்துகிட்டு இப்ப திரும்பி மாமியார் வீட்டுக்கு வரல, உன்ன வாசல்ல வச்சு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கிறதுக்கு உனக்கு 10 நாள் டைம் கொடுத்துருக்காவோ. வீட்டுக்கு வந்தாவா இல்லனா உங்க வீட்லயே கேடனு, அது உனக்கு ஞாபகத்துல இருக்குல்ல? தெரியும் மைனி, ஞாபகத்துல இருந்தனால தானே சொன்ன 2 நாள்ல இங்க நான் மாமியார் வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்கேன். அந்த நினைப்பு உனக்கு இருக்குல்ல, அப்ப பேசாம வீட்டுக்குள்ள போ. ஆளை பாரு ஆளை, வாசல்ல இவளையில நிக்க வச்சு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வாமா மருமகளேன்னு பாட்டு பாடணுமாம்ல இவளுக்கு. என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? வீட்டுக்குள்ள போகாம இப்படி வாசல்லே நின்னுகிட்டு இருக்கீங்க? உங்க தங்கச்சிக்கு மாமியார் வீட்ல இருந்து ஆரத்தி எடுக்கணுமா, அப்பதான் வீட்டுக்குள்ள போவேன்னு நிக்கா. ஆமா, இப்ப ஆரத்தி ஒண்ணுதான் குறைச்சல், எனக்கு வேற ஆபீஸ்க்கு போகணும், நேரம் ஆகுது. என்கிட்ட எனக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கியா? உங்க தங்கச்சி கிட்ட சொல்லும். ஏன் மேனகா, வீடுதான் வந்தாச்சுல, வீட்டுக்குள்ள போக வேண்டியதானே? கட்டப்பை 2ஐயும் நான் எடுத்துட்டு வரேன், 2 பேரும் வீட்டுக்குள்ள போங்க. சரினே. சரியான அண்ணன் தங்கச்சியா, இதே கிட்ட மாட்டிக்கிட்டு நான் தான் முடிச்சுக்கிட்டு நிக்கேன். என்ன பாவம் பண்ணுனேன்னு எனக்கே தெரியலம்மா. சே, இதுக கிட்ட வந்து என் பாவத்தை தொலைச்சிட்டு கிடக்கேன். ஹலோ, சொல்லுங்க சார்.
ஆ அப்படியா? சரிங்க சார், நான் ஒரு அரை மணி நேரத்துல அங்க ஆபீஸ்க்கு வந்துருவேன். ஓகே சார். சின்ன பொண்ணு, ஆபீஸ்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுதாங்க பாத்துக்க. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல முக்கியமான மீட்டிங் இருக்கான், அதனால நான் கிளம்புது. என்ன வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போனா எப்படினே? ஆமா, அப்படியே அண்ணனை வீட்டுக்குள்ள வர சொல்லி நல்ல கறியும் சோறு தான் ஆக்கி போட போறா. ஆளை பாரு ஆளை. பேசாம நானும் வீட்டு வாசல்லே வச்சுட்டு எல்லாத்தையும் போயிடலாம். ஆனா இவ வீட்டுக்குள்ள போகாம திரும்பவும் உங்க மாமியார் வீட்டுக்கு வந்துட்டானா என்ன செய்ய? மேனகா, உங்க அண்ணனுக்கு ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் ஒண்ணு இருக்கா, அதுக்கு தான் கிளம்புதாங்களாம். ஆமா மேனகா, நான் கிளம்புதேன். அதான் உன் மைனிகாரி உன் கூட இருக்காள், அப்புறம் என்ன? உங்க மாமியார் கிட்ட உன்னை பத்தி நல்லபடியா பேசி எடுத்து உன்னங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்புவா, சரியா? சரினே, மைனி என் கூட இருக்கவல்ல, அப்ப நீ கிளம்பு. சரி மேனகா, நல்லபடியா எங்க மாமியார் வீட்டுல இருந்துக்க. என்ன சும்மா திரும்பவும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு அங்க அம்மா வீட்டுக்கு ஓடி வந்துடக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். சரினே. சரி சின்ன பொண்ணு, அப்ப நான் கிளம்புதே. நீ அவன் மாமியார்ட்ட நல்லா பேசி எடுத்து விட்டுட்டு பஸ்ல கிளம்பி போய். என்ன? சரிங்க, நான் பாத்துக்கிட்டேன், நீங்க கிளம்புங்க. டாடா. அப்படியே பச்சை புள்ள அண்ணனுக்கு டாட்டா சொல்லுதா. தங்கச்சி டாட்டா, போயிட்டு வர்றேன். இவரு அதுக்கு மேல. மேனகா, வா வீட்டுக்குள்ள போவோம். சரி மைனி. வீடு திறந்துதான் கிடக்கு, வீட்டுக்குள்ள வந்துட்டோம். ஆனா ஆளு ஒருத்தரையுமே காணலையே. மைனி, வீட்டுக்குள்ள யாரும் இல்லையேன்னு நினைக்காதீங்க. எங்க மாமியார் எப்படி வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. மைனி, சோஃபால உட்காருங்க. மைனி, மரியாதை எல்லாம் மனசுல இருந்தா போதும் மைனி. நீங்க என்ன விட பெரியவங்க. என் கால்ல விழுந்து இப்படி ஆசீர்வாதம் எல்லாம் கேட்காதீங்க. ஆமா, உன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்குதான் உன் மாமியார் வீடு வரைக்கும் நான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆளை பாறான். தலையில வச்சிருந்த சாக்கு மூட்டையை கீழே இறக்கி போடாண்டமா, அதான் கீழே குனிஞ்சி சாக்கு மூட்டையை வச்சேன். அதுக்குள்ள இவ காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்குதானாம. மைனி, நீங்க நல்ல காமெடி பண்ணுதீங்க போங்க. ஆமாடி, என்ன பார்த்தா உனக்கு காமெடியத்தான் இருக்கும். மைனி, சோஃபால உட்காருங்க. மைனி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எங்க மாமியார் கிட்ட நான் எப்படியும் நல்ல பேர் தான் வாங்குவேன். இவன் நல்ல பேர் வாங்கினா என்ன, கெட்ட பேர் வாங்கினா எனக்கு என்ன? நான் என்னத்துக்கு கவலைப்பட போறேன்? இவளை எப்படியாவது இங்க கொண்டு சேர்க்கணும்னு நினைச்சேன், சேர்த்துட்டேன். இனி எனக்கு கவலை தீர்ந்துட்டு. இனிமேல் தான் என்னால எங்க வீட்டுல போய் ஒரு வாய் கஞ்சியாவது நிம்மதியா குடிக்க முடியும். மைனி, இப்ப பாருங்களா, எங்க அத்தை என் குரல் கேட்ட உடனே எப்படி சிட்டா பறந்து வருவாவோன்னு. ஆமா, அப்படியே பறந்து வர போறாவோ. எத்தே எத்தே, எவடியவா அடிக்க வெயில்ல இந்த நேரம் வந்து நின்னுக்கிட்டு எத்தே பொத்தேன்னு கிடக்கப்பட்டவா. ஐயோ, என்னால சிரிப்பா அடக்க முடியல. எவடியவா வீட்டு கதவை கூட தட்டாம வீட்டுக்குள்ள வந்திருக்கப்பட்டவா. எத்தே, எதுக்கு தே இப்படி சத்தம் போடுதிய? நான்தா. நீயா? என்ன அந்த பக்கம் வந்த மாதிரி இருக்கு? எத்தே, என்னதே இப்படி பேசுதிய? நான் உங்க மருமக. ஓஹோ, அப்படியா? அந்த நினைப்பெல்லாம் உனக்கு இருக்காகு. சின்ன பொண்ணே, வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமாமா, நாங்களும் இது வரைக்கும் நல்லா தான் இருந்தோம். ஒருவேளை எங்க அத்தை நான் வீட்டுக்கு வந்த அதிர்ச்சியில இப்படி பேசுதாவளா இருக்கும். மத்தபடி எங்க அத்தைக்கு என் மேல பாசம் அதிகம். என்னடி, வந்த உடனே என் காலை இழுத்து கீழே போடலாம்னு பாக்கியோ? ஏத்தே, என்னதே இப்படி பேசுதிய? நான் உங்க கால்ல விழுந்தது ஆசீர்வாதம் வாங்க, உங்க காலை இழுத்து விடுறதுக்கு இல்ல. ஏம்மா, சம்மந்திக்காரிக்கு என்ன பணிவு, மாமியார் கிட்ட ஆசீர்வாதம் எல்லாம் வாங்குதாள. ஆமா, உனக்கு இது வரைக்கும் ஆசீர்வாதம் பண்ணனது எல்லாம் போதும். ஏத்தே, நீங்க என் மேல கோவப்படுறது எல்லாம் நியாயம்தான். ஏன்னா நானும் பொறுப்பு இல்லாம நடந்திருக்கேன் பாத்தீங்களா, அதனாலதான் என் மேல இவ்வளவு கோவப்படுதிய. இனி பாருங்க தே, நீங்களே என்ன பாராட்டுற அளவுக்கு உங்களுக்கு நான் நல்லபடியான மருமகளா நடந்து காட்டுவேன். பரவாயில்லையா, என் சம்மந்திக்காரி நல்ல பேச பழகிட்டா. ஆமா தே, நம்புங்க தே, என்ன நம்புங்க. நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. இவ்வளவு நாளா நம்பி நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். இது கவலைப்படாதீங்க, இனிமேல் நீங்க ஏமாறவே மாட்டீங்க. உங்க வாயால என்ன நல்ல மருமகன்னு சொல்ல வைக்க பாருங்க தே. இது எங்க போற? ஏதே, நான் பொறுப்பான மருமகளா நடந்துக்கணும்ல தே. நீங்க எங்க மைனி கிட்ட பேசிட்டு இருங்க, இப்ப வாரேன். என்னமா சின்ன பொண்ணு, உன் சம்மந்திகாரியை திடுதுப்புன்னு இப்படி கூட்டிட்டு வந்திருக்கா? ரமேஷ் அண்ணன் தான் 10 நாளைக்குள்ள எங்க வீட்டுக்கு வரணும்னு டைம் கொடுத்திருந்தாருல, அதான் 2 நாள்ல என் சம்மந்திக்காரி இங்க கிளம்பி வந்துட்டா. எல்லாம் நீ கொடுத்த ஐடியா தானே, அதனாலதானே பையெல்லாம் தூக்கிட்டு ஓடி வந்திருக்கா. ரமேஷ் அண்ணனுக்கு நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களோன்னு என் சம்மந்திக்காரிக்கு ஒரே பயம், அந்த பயத்துல தான் கிளம்பி வந்துட்டா. சரி, எப்படியோ உங்க வரப்பட்டவ வந்ததுன்னா ஆவணும். இனிமேல் ஒழுங்கா இருந்தா எங்களுக்கு போதம்மா. எதே, மைனி, நீங்க 2 பேரும் காலை தூக்கி சோபால வைங்க, நான் வீடெல்லாம் தொடச்சி நல்லா க்ளீன் பண்ண போறேன். எம்மாடி மருமகளா, உங்க வீட்ல எல்லாம் நடு மத்தியானம் 2 மணிக்கு தான் இப்படி வீட்டெல்லாம் தொடப்பாவளோ? எத்தே, நான் இப்பதானே வந்த உடனே என் கடமை எல்லாம் செய்யணும்ல. உன் கடமை எல்லாம் நாளையில இருந்து செஞ்சுக்கிடலாம். வீட்டை எல்லாம் காலையிலே தூத்து மாப் பண்ணி போட்டாச்சு. என்னது இந்த
என் சம்மந்திக்காரிக்கு இதெல்லாம் தேவையா? அப்படியே கடமையா, பெரிய கடமை. வா, அந்த பக்கெட் தண்ணியையும் மாப்பையும் உங்க வீட்டுக்குள்ள கொண்டு போய் வை. சரிங்க தே, நீங்க சொல்ல நான் தவறவே மாட்டேன். எது, இனி நீங்க கவலையே படாதீங்க. வீட்டுக்கு மருமகளா நான் வந்துட்டோம்ல, இனி எல்லா பொறுப்பையும் நான் பாத்துக்கிடுவேன். முத வேலை என்ன தெரியுமா தே? எங்க மைனி எனக்கு பொறுப்பா எப்படி கல்யாணம் பண்ணி வச்சாவோ அதே வேலையத்தான் நான் பார்க்க போறேன். என்னடி சொல்லுதா இது? எங்க மைனிக்கு நான் சம்மந்திகாரி, அதே மாதிரி எனக்கு சம்மந்திகாரி ரேவதி தானே? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? எங்க மைனி எனக்கு பொறுப்பா எப்படி மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாவோ அதே மாதிரி ரேவதிக்கு நான் ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அது என் கடமை தானே? எடி வாய மூடு, உன் கடமைய அடுப்புல தூக்கி போடு. என்னதே இப்படி சொல்லுதியே? என்ன சுசீலாமா இப்படி சொல்லிட்டீங்க? என் சம்மந்திக்காரி ஏதோ பொறுப்பா நடந்துக்கிடணுமேனு சொன்னா, அதுக்கு போய் இப்படி எல்லாம் ஏசுதீங்க. பின்ன என்ன சின்ன பொண்ணு, என் தங்கச்சி மவ ரேவதிக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் முடிய போகுது. கல்யாணமான பிள்ளைக்கு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னா எனக்கு கோவம் வராதா? அடி பாவி, எத்தி, ரேவதிக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு எனக்கு தெரியாதுல அத்தை. அம்மா, உனக்கு எப்படி தெரியும்? நீ இந்த வீட்டு மருமகளா இருந்தாதானே இந்த வீட்ல என்ன நடக்கு ஏது நடக்குன்னு உனக்கு தெரியும். வாரத்துல 7 நாள்னா 5 நாள் உங்க அம்மா வீட்ல தான் இருக்க. 2 நாள் இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு எதையாவது சண்டைய போட்டு கிடக்க. சுசீலாமா ரேவதிக்கு கல்யாணம் ஆயிட்டா? ஆமாமா, என் தங்கச்சி மவளுக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுது. அவ மாப்பிள்ளையோட வெளிநாட்டுல தான் இருக்கா. உன் சம்மந்திகாரி இங்க வீட்ல இருந்தால அங்க என்ன நடக்கு ஏது நடக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பார்ட்டி என் தங்கச்சி மவ என்ன மாதிரி கிடையாது. என்கிட்ட சொன்ன மாதிரி அவகிட்ட போய் நான் உனக்கு மைனி, நான் அந்த கடமையை பண்ணுவேன் இத பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்க, தலையில சாணிய கரைச்சி ஊத்தி போடுவா. உன் வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு பேசாம இருக்கதா இருந்தா இங்க இரு, இல்லனா இப்படியே உன் மைனிகாரி கூட உன் வீட்டுக்கு கிளம்பு. ஆஹா, இவ பண்ணுது வேலைக்கு இவங்க மாமியார் என் கூடயே இப்ப அனுப்பி வச்சிருவா போலுக்க. நாம பேசாம இங்க இருந்து எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். ரேவதி, அந்த லிஸ்ட் எடுத்துட்டு வாமா. என்னது லிஸ்டா? என்னது? என்ன லிஸ்ட்? கொஞ்சம் இரு, இப்ப வருவா. தெரியுமா? இந்தாங்க நீங்க கேட்ட லிஸ்ட். எம்மாடி மருமவளே, இந்தாமா வாங்கிக்க. இதான் லிஸ்ட். இதுதான் லிஸ்டா? மைனி, நான் எவ்வளவு நாள் கழிச்சு இங்க வந்திருக்கேன். ஆனாலும் எங்க மாமியாருக்கு என் மேல எவ்வளவு பாசம் அதிகம் தெரியுமா? என்ன சொல்லுதா மேனகா? இங்க பாருங்க மைனி, இந்த லிஸ்ட்ல எனக்கு பிடிச்ச சாப்பாடு ஐட்டமா எழுதி வச்சிருக்காவோ. இத பார்த்து எனக்கு டெய்லியும் எனக்கு பிடிச்ச சமையலா எங்க அத்தை செஞ்சு தர போறாவளா. மைனி, ரேவதி கோவப்படாத. இதுல உள்ள எல்லா சாப்பாடு ஐட்டமும் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு எங்களுக்கு ஒண்ணு கவலை இல்ல. இந்த சாப்பாடு ஐட்டம் எல்லாம் எனக்கும் எங்க பெரியம்மாவுக்கு பிடிச்சது. அதை தான் நான் வரிசையா எழுதி வச்சிருக்கேன். பரவாயில்லையே எத்தி, அப்ப நம்ம 3 பேர் இந்த சாப்பாட்டு விஷயத்துல எவ்வளவு ஒத்துமையா இருக்கும் பாத்தீங்களா? ஆமா, ஆனா நீ நினைச்ச மாதிரி ஒண்ணு இல்ல. என்னடி சொல்லுதியோ? இந்த சாப்பாடு ஐட்டம் எல்லாம் உனக்கு நாங்க செஞ்சு தரதுக்காக எழுதி வைக்கல. அப்புறம் தினமும் எங்க 2 பேருக்கும் நீ செஞ்சு தரதுக்காக நாங்க உனக்காக லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம். அதான பார்த்தேன், மாமியார்னா பின்ன சும்மாவா?